ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிற ஆகா கல்யாணத்தில் சூர்யா மேலே எதுக்கு தான் கோவத்தை காமிக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு இருக்காரு. கண்ணா நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு புரியலையா, என்னடா அது இவ்வளோ நம்மள வெறுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி போட போன மாதிரி மகான்னு பின்னாடியே வராரு. பின்னாடியே வர அவங்க இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு போய் பொணக்கு போட்டுக்கிட்டு படுப்பாங்களே அந்த மாதிரி படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே யார் அதாவது கிச்சனில் மறுபடியும் நின்று பேசிகிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன டிஃபன்னு போய் பேச்சு கொடுக்குறாராமா. நீங்கள் இப்படி பேச்சு கொடுத்தான்னு பேசிடுவேனா, வெங்காய சட்னி வேணாமா வேணான்னா போங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு திட்டி விட்டாங்க. இவங்க திட்டி விடுறத பார்த்தோன்னே ராஜலட்சுமிக்கு கோவம் வந்துருச்சு. பெத்த பிள்ளை ஒன்றும் சொல்லிவிடக்கூடாதே, என்னங்க அவ்வளோ பெருசாவா திட்டினாங்க, திட்டில் இவர் அழுகுறாரு போல, போய் தொடச்சிருங்க ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா, இப்படிலாம் கை பிள்ளையா வளர்க்காதீங்கம்மா உங்கள் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கவும் தான் இப்படி அடம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பிரபா ஒரு பக்கம் சும்மா வேற லெவலில் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களே நடந்தது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள பாடுபடுத்துறாங்கப்பா, சாமி முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நானே இப்போ தான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை பார்க்கறத நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, தரகர் நல்ல இடம்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஃபீலிங்ஸையும் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ தான் மெல்ல கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, வழக்கம் போல் நம்ம மகா தாங்க. உடனே அவங்கள்ட்ட தப்பான பேர் வாங்கி கொடுக்கணுமா எல்லாருக்கிட்டையும். அதனால நம்ம சகுனி சித்ரா பார்க்குற வேலை இருக்கு. அவங்க அந்த இடத்துல வந்தாவே நீங்கள் உஷாராகணும் மகா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விளக்க தள்ளி விட்டுட்டு அச்சோ மகா விளக்க தள்ளி விட்டியே அப்படின்னு திட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ